என்னோட டயட்ல நான் ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் எனக்கு ஃபேட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான 3 விஷயத்தை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். முதல் விஷயம் பேலன்ஸ்டு மீல் பிளேட். என்னோட 3 மீலுமே நான் பேலன்ஸ்டா இருக்க மாதிரி பார்த்துப்பேன். பேலன்ஸ்டு மீல் பிளேட்னா என்ன? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி நம்மளோட பிளேட்ல கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபைபர் 3மே இருந்துச்சுன்னா அந்த பிளேட்டை நம்ம பேலன்ஸ்டு மீல் பிளேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நான் எங்கே போனாலும் என்னோட மீல் பிளேட் பேலன்ஸ்டாக இருக்க மாதிரி பார்த்துக்குவேன். ரெண்டாவது விஷயம் ஆயில் மேனேஜ்மெண்ட். எந்த அளவுக்கு நம்ம ஆயிலை கம்மியாக சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு அந்த டிஷ்ஷோட ஓவரால் கேலரி கவுண்ட் குறையுது. இதை எப்படி நான் மேனேஜ் பண்ணுவேன்னா, அன்னைக்கு என்னோட ரெசிபீஸ்க்கு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் தேவை அப்படின்னா அதை எடுத்து நான் தனியாக வச்சிருவேன். அன்னைக்கு ஃபுல் டே நான் ப்ரிப்பேர் பண்ண போகிற மீல்ஸுக்குமே அந்த 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுவேன். இதனால எனக்கு டிஷ்ஷோட ஓவரால் கேலரி கவுண்ட் குறையுது. மூணாவது விஷயம் கிரேவிங் மேனேஜ்மெண்ட். ஃபுட் கிரேவிங் எல்லாருக்குமே வரும். இப்போ எனக்கு ஃபுட் கிரேவிங் வந்தால் அந்த பர்டிகுலர் ஃபுட்டை ஹெல்த்தி ஆல்டர்னேட்டிவாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்லான்னு பார்த்து ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுவேன். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு பாஸ்தா சாப்பிடணும் போல இருக்குது அப்படின்னா பாஸ்தாவோட ஹெல்த்தியர் ஆல்டர்னேட்டிவ் யோசிச்சு ப்ரிப்பேர் பண்ணி நான் சாப்பிடுவேன். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இமேஜ் வந்து நான் ஹெல்த்தியர் ஆல்டர்னேட்டிவில் ப்ரிப்பேர் பண்ண பாஸ்தா. இதில் ப்ரோட்டீன் சோர்ஸ்க்காக நான் டோஃபு ஆட் பண்ணியிருக்கேன், ஃபைபர் சோர்ஸ்க்காக ப்ரோக்கோலியும் ஸ்பினச்சும் ஆட் பண்ணியிருக்கேன் அண்ட் என்னோட பாஸ்தா கிரேவிங்காக நான் பாஸ்தா ஆட் பண்ணியிருக்கேன். நான் கன்சிஸ்டண்ட்டாக போர் அடிக்காமல் என்னோட டயட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த 3 விஷயம் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு.